வணக்கம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதாவது எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். வெல்கம் டு மை அனதர் மாடல் ஆஃப் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் மாஸ்டரி கிளாஸ் இன்டர்மீடியட் லெவல். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம மாடல் 2 விஷுவல் அண்ட் ஆடியோ இன்ஜினியரிங் அதான் வந்து பார்க்க போகிறோம். ஆடியோ இன்ஜினியரிங் பார்க்குறதுனால முதல்ல ஆடியோ செக் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஓகே ஆடியோ ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதாவது வந்து பொதுவாக கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து கிங் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். கரெக்டு தான், கண்டென்ட்டு தான் கிங், கண்டென்ட்டு கிங்கு தான். ஆனால் குவாலிட்டி அப்படிங்கிறது குயின் மாதிரி. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா உங்கள் வீடியோ வந்து பிளரியாக சவுண்டு குறகுறன்னு இருந்தால் கண்டென்ட் எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. ஓகேயா? ஸோ அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம உங்கள் ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை ப்ரோ லெவலுக்கு வந்து மாற்ற போகிறோம் இன்றைக்கி கிளாஸில். ஓகே, ஸோ வந்து இன்றைக்கி என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மேனுவல் கேமரா செட்டிங்ஸ், அதாவது வந்து ஐஎஸ்ஓ, ஷட்டர், அப்பெக்சர் இதெல்லாம் என்ன. ஆட்டோ மோடு வந்துட்டு வச்சு நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து அது வந்து ஸ்பாயில் பண்ணிடும். லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஐஎஸ்ஓ, ஷட்டர் ஸ்பீடு, அப்புறம் வந்து அப்பெக்சர் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வந்து ஒரு போக்கே எஃபெக்ட், அதாவது வந்து பேக்ரவுண்ட் பிளர் இருக்கும் இல்லையா, அந்த பேக்ரவுண்ட் பிளர்லாம் வந்து எப்படி கொண்டு வர்றது, அதெல்லாம் எப்படி கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்துட்டு இது யூடியூப் ஸ்டூடியோ செட்டப். அதாவது வந்து ஒரு யூடியூப் வீடியோ பண்ணணும் அப்படின்னா பெரிய ஸ்டூடியோலாம் தேவையில்லை. உங்கள் ரூம்லையே சரியான லைட்டிங், அதாவது ஃபில் லைட்டு, கீ லைட்டு, பேக் லைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து சரியான லைட்டிங் வச்சு அப்புறம் வந்து பேக்ரவுண்டு நல்லா செட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்டூடியோவுக்கு வந்து உருவாக்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூணாவது விஷயம் வந்துட்டு சவுண்ட் டிசைன் அண்ட் மியூசிக் சைக்காலஜி. அதாவது மியூசிக் செலெக்ஷனில் தான் மேஜிக்கே இருக்குது. சேட் சீனுக்கு ஹாப்பி மியூசிக் போட்டால் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஆடியன்ஸ் மனசில் வந்து நம்ம எமோஷனை தூண்டணும், அதுதான் வந்து மியூசிக்கோட வேலையே. ஸோ ஆடியன்ஸ் மனசில் எமோஷனை தூண்டுற மாதிரி மியூசிக் சீக்ரெட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து நாலாவது அட்வான்ஸ்டு பி-ரோல் அண்ட் சினிமேட்டிக் டெக்னிக்ஸ். அதாவது வெறும் பேசுகிறது மட்டும் வீடியோ இல்லை, இடையில் வர்ற சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பி-ரோல்ஸ்லாம் காட்டுறோம்ல, அதெல்லாம் வந்து எப்படி எடுக்கணும், ஸ்லோ மோஷன் வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து அஞ்சாவது வந்துட்டு கலர் கிரேடிங் அண்ட் கலர் பேசிக்ஸ், அதாவது கலர் கிரேடிங் அண்ட் கரெக்ஷன் பேசிக்ஸ். அதாவது வீடியோ வந்து உங்கள் வீடியோ வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னா கலர்ஸை வந்துட்டு எப்படி பாப்பப்பாக வைக்கணும், வெளியில் நல்லா தெரிகிற மாதிரி இப்படி வைக்கிறது, இல்லை வந்து ஒரு மூட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கலர் கிரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வீடியோ எடிட்டிங் கிளாஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ வந்து ஒரு மூட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து கலர் கிரேடிங், அதோட பேசிக்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் எப்படி அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? இந்த செஷன் முடிஞ்ச உடனே உங்கள் வீடியோ குவாலிட்டியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரியும். கண்டிப்பாக இந்த செஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்துட்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த இன்டர்மீடியட் மாடல் 2. இன்றைக்கி செஷனில் நம்ம யூடியூபராக இருக்க போகிறது இல்லை, இன்றைக்கி நம்ம ஒரு சினிமோட்டோகிராஃபராகவே மாற போகிறோம். ஓகேயா? சினிமோட்டோகிராஃபர் மீன்ஸ் கேமராமேனுங்கிறது ஜஸ்ட் ஃபார் ஃபோட்டோகிராஃபின்னா எதுனாலும் கேமராமேன் சொல்லுவோம். சினிமோட்டோகிராஃபர் மீன்ஸ் வீடியோ ஷூட் பண்ணுற ஒரு கேமராமேன். ஓகேயா? அதாவது வந்து பிகினர் லெவலில் வந்து நம்ம என்ன சொன்னோம், இப்போ பிகினர் லெவலில் நான் என்ன சொன்னேன், ஃபோன் எடுங்க, ஷூட் பண்ணுங்கள், கண்டென்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக? அது பிகினர்ஸ்க்கு கரெக்டு. ஆனால் இப்போ நீங்கள் அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா குவாலிட்டியையும் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணி பார்க்கணும். கண்டென்ட்டு தான் ஃபஸ்ட்டு, அதனால் பிகினருக்கு அந்த முக்கியமான விஷயத்தை சொல்லியாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா குவாலிட்டி இஸ் குயின். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு உண்மை சொல்கிறேன் கேளுங்க, மக்கள் ஒரு வீடியோவை கிளிக் பண்ணுறது டைட்டிலுக்காக இருக்கலாம், ஆனால் அந்த வீடியோவை ரெஸ்பெக்ட் பண்ணுறதும் உங்களுக்கு ப்ரீமியம் ஸ்பான்சர்ஷிப் தர்றதுமே வந்து உங்களோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் தான் இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஒய் டஸ் பீட்டர் எம்சிகினன் லுக்ஸ் ஸோ குட். அதாவது வந்து பீட்டர் எம்சிகினன் ஒருத்தர் இருக்கிறாரு, நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கிறேன், ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர். அவர் ஏன் வந்து பார்க்குறதுக்கு அந்த விஷுவல்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது, பெரிய லெவல் கண்டென்ட்டில் பெருசாக எந்த ஒரு இது இல்லைனாலும் அந்த விஷுவல்ஸ் எப்படி நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒய் டஸ் எம்கேபிஹெச்டி லுக்ஸ் ஸோ கிறிஸ்ப். அவரோட வீடியோ வந்து நார்மலாக தான் இருக்கும். எம்கேபிஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்கிறாரு, ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அவர் சிம்பிளாக தான் ஷூட் பண்ணியிருப்பார். பட் அவரோட வீடியோ வந்து ஏன் வந்து கிறிஸ்பாக இருக்குது, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் த கேமரா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நோ, இது வந்து கேமரானால தான் அவங்க கேமராலாம் அந்த ஹை குவாலிட்டி கேமராவில் ஷூட் பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா நோ, இட் இஸ் த இன்ஜினியரிங்.
அவங்க அதை மட்டும் பண்ணுறல. கேமரா எல்லா இடத்துலையும் ஷூட் பண்ணால் அந்த குவாலிட்டியில் இந்த பிக்சலில் ஷூட் தான் பண்ணும். பட் லைட்டிங் அந்த அந்த மெத்தட் இருக்கு இல்லையா, அதை ஹேண்டில் பண்ணுற மெத்தட் அந்த தான் அதில் இருக்க மேட்ரு. இன்றைக்கி நம்ம வந்து கேமராவை வந்து நார்மலாக ஆட்டோ மோடில் இருந்து மேனுவல் மோடில் மாற்ற போகிறோம். இத்தனை நாளாக நீங்கள் வந்துட்டு ஃபோனாக இருந்தாலும் சரி, கேமராவாக இருந்தாலும் சரி, ஆட்டோ மோடில் போட்டு ஷூட் பண்ணியிருப்பீங்க. இனிமேல் மேனுவல் மோடில் மாற்ற போகிறோம். லைட்டிங்கை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண போகிறோம். ஆடியோவை நல்லா இன்ஜினியர் பண்ண போகிறோம். புரியுதா? இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். இன்றைக்கி ஒரு ஃபிசிக்ஸ் கிளாஸ் மாதிரி கூட இருக்கும் சில பேருக்கு. பட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மொபைல் கேமரா வச்சே நீங்கள் சினிமாவே எடுக்கலாம். அந்த லெவலுக்கான ஒரு விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆர் யூ ரெடி டு அன்லாக் த ப்ரோ மோட்? நீங்கள் வந்து ப்ரோ மோட் அன்லாக் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா சாட் பாக்ஸில் ப்ரோ மோட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ மோட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் இப்போவே அட்வான்ஸாக நான் சொல்கிறேன். சூப்பர். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஹோலி ட்ரினிட்டி ஆஃப் த கேமரா. அதாவது வந்து நம்ம கேமராவோட மிகப்பெரிய ஒரு சில அம்சங்களுக்கு உள்ளே போகலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கைஸ். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் எந்த கேமரா வாங்கினாலும் அது 10,000 ரூபாய்க்கு வாங்கின மொபைலாக இருக்கலாம், 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கின ரெட் கேமரா கூட இருக்கலாம். அது ஒர்க் ஆகுறது வெறும் 3 பில்லர்ஸ்னால தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதுக்கு பேர் தான் அது எக்ஸ்போஷர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐஎஸ்ஓ, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஐஎஸ்ஓ, செகண்ட் வந்து ஷட்டர் ஸ்பீட், மூணாவது வந்து அப்பெக்சர். இப்போ இதை வந்து நம்ம இந்த மூணையும் நம்ம வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டா சினிமேட்டிக் லுக்கை கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியும், கிடைக்கும் கண்டிப்பாக. லெட்ஸ் பிரேக் இட் டவுன் சிம்பிளி. இது உங்களுக்கு சிம்பிளாக நான் பிரேக் இட் டவுன் பண்ணி காட்டுறேன். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஓக்கு வருவோம். ஐஎஸ்ஓ அப்படின்னா என்னென்னா ஆர்டிஃபிஷியல் லைட் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? ஐஎஸ்ஓ அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் லைட். இமேஜின் பண்ணி பாருங்கள். ஐஎஸ்ஓங்கிறது உங்கள் கேமராவோட சென்சிட்டிவிட்டி, அதை யோசிச்சுக்கோங்க. சரியா? இப்போது ஐஎஸ்ஓன்றது எல்லாரோட ஃபோன்லேயும் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட்டே இப்போ பண்ணி காட்டுறேன் ப்ராக்டிக்கலாக. இப்போ எப்படின்னா, ஐஎஸ்ஓ வந்துட்டு 100 இப்போ லோ ஐஎஸ்ஓ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? லோ ஐஎஸ்ஓனா 100லேருந்து 400 வரைக்கும் வச்சிங்கன்னா அதுக்கு பேர் லோ ஐஎஸ்ஓ. இந்த லெவலில் ஒரு இருட்டுக்குள்ள வச்சு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 100லேருந்து 400 வரைக்கும் வச்சுருக்கீங்க, இருட்டுக்குள்ள பகல்லே வச்சு எடுக்கிறீங்கன்னா கேமராவுக்கு தேவைப்பட்ட வெளிச்சம் வரும், இமேஜும் வந்து கிளியராக இருக்கும், க்ளீனாக இருக்கும். புரியுதா? 100லேருந்து 400 வைக்கும்போது. இதே வந்து ஹை ஐஎஸ்ஓ அப்படின்னா என்னென்னா 1000 ஐஎஸ்ஓக்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து ஹை ஐஎஸ்ஓ. கேமரா இருட்டில் கூட பார்க்கும். அதாவது அந்த 1000க்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா எவ்வளோ கும்முன்னு இருட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பகல் மாதிரி இங்கே வெளிச்சம் தெரியும். இருட்டில் கூட வந்து கேமரா வந்து பார்க்கும். ஆனால் இமேஜில் நாய்ஸ் அண்ட் கிரைன்ஸ் வந்து வந்துடும். இது வந்து ஐஎஸ்ஓடது. இப்போ இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ரூல் என்ன அப்படின்னா, எப்போவுமே ஐஎஸ்ஓவை எவ்வளவு கம்மியாக வைக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வைக்கணும். நீங்கள் எந்த இடத்துல ஒரு அவுட்டோரில் ஷூட் பண்ணுறீங்க, இன்டோரில் ஷூட் பண்ணுறீங்க, பகலில் ஷூட் பண்ணுறீங்க, நைட்டில் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைட்டிங் கண்டிஷன் அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைக்கணும். அவ்வளோ கம்மியாக வச்சா தான் இருட்டில், இப்போ ஒருவேளை நீங்கள் வந்துட்டு இருட்டில் வந்து ஷூட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா மட்டும் ஐஎஸ்ஓவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதுவுமே வந்துட்டு டோன்ட் கோ அபவ் 1600 ஆன் மொபைல். நீங்கள் ஒரு மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 1600க்கு மேலே தயவு செஞ்சு ஐஎஸ்ஓ நைட்டாக இருந்தாலும் வைக்காதீங்க. ஏன்னு கேட்டால், அதாவது மொபைலோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. கேமராவிலையுமே வந்து எல்லா கேமராவிலையும் அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஹையண்டு கேமராவிலேயே நாய்ஸ் விழுகும், கிரைன் விழுகும். ஸோ வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஷட்டர் ஸ்பீட்னா என்ன? ஒன்றும் இல்லை, மோஷன் பிளர் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. அதாவது ஷட்டர் ஸ்பீட் அப்படிங்கிறது என்னென்னா, ஷட்டர் ஸ்பீடு தான் வீடியோவோட ஃபீலை வந்து டிசைட் பண்ணுது. புரியுதா? பொதுவாக வீடியோங்கிறது என்ன? பல ஃபோட்டோஸ் வேகமாக ஓடுறது தான் வீடியோ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஷட்டர் ஸ்பீடு அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவும் எவ்வளோ நேரம் ஓப்பனில் அப்படி நிற்கணும், எவ்வளோ நேரம் ஓப்பனில் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஷட்டர் ஸ்பீடு வந்து முடிவு பண்ணுது. இப்போ வந்து அதிலே வந்து ஃபாஸ்ட் ஷட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஃபாஸ்ட் ஷட்டர்னால் என்னென்னா எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும். ஆக்ஷன், ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இது நல்லாயிருக்கும் ஃபாஸ்ட் ஷட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது. எக்ஸாம்பிளுக்கு சேவிங் ப்ரைவேட் ரியான் மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமே இருக்குது. அந்த படம் ஃபுல்லாகவே ஃபாஸ்ட் ஷட்டர் யூஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஏன்னா அது அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஃபாஸ்ட் ஷட்டரில் எடுக்கக்கூடிய ஒரு மூவின்னு கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ ஸ்லோ ஷட்டர் அப்படின்னா என்னென்னா, மோஷன் பிளர் வந்து அதிகமாகும், மோஷன் பிளர் ஆகும். அந்த மோஷன் பிளர் ஆகும்போது அங்கே என்ன நடக்கும்னா ட்ரீமியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஷட்டர் ஸ்பீட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த 180 டிகிரி ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து கோல்டன் சீக்ரெட், ஒரு தங்கமான ஒரு சீக்ரெட்டுன்னு கூட சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஒரு ப்ரோ டிப். ஸோ வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னா,
சட்டர் ஸ்பீடு எப்படி வைக்கணும்னா ஒன்றுமே குழம்பிக்க வேணாம். நீங்கள் நேச்சுரலாக சினிமேட்டிக்காக தெரியணும்னா உங்கள் சட்டர் ஸ்பீட் எப்போவுமே உங்கள் ஃப்ரேம் ரேட் இருக்குல்ல, டபிள்யூஆர் ஃப்ரேம் ரேட் அப்படின்ற மாதிரி உங்கள் சட்டர் ஸ்பீடு வந்துட்டு ஃப்ரேம் ரேட்டை விட 2 மடங்கு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரேம் ரேட்டை விட 2 மடங்கு இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து 30 fps நீங்கள் ஷூட் பண்ணுறீங்கன்னா சட்டர் ஸ்பீடு வந்துட்டு 1/60 அப்படின்னு இருக்கணும். அதாவது 30 fps ஷூட் பண்ணால் 1/60 அப்படின்னு வச்சுக்கிறணும். இப்போ நீங்கள் 60 fps 60 fps ஷூட் பண்ணுறீங்கன்னா சட்டர் ஸ்பீடை வந்துட்டு 1/120 அப்படின்னு இருக்கணும். அதாவது 1/120 அப்படின்னு இருக்கணும். 60க்கு 120, அதாவது வந்து இதில் வந்துட்டு 1/60 ஃபார் 30 fps போட்டிருப்பேன். அதிகப்படுத்தினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் உங்களுக்கு வந்து லைட்டிங் ஐடியா ஆகும். அதுதான், அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு வேளை 30 fps ஷூட் பண்ணுறீங்க, இந்த பார்த்தீங்கன்னா 30 fps ஷூட் பண்ணுறோம், அதை வந்து எப்படி பண்ணியிருக்கோம், டபுள் மடங்கில் 1/60 அப்படின்னு வச்சுருக்கிறோம். இப்போ 60 fps ஷூட் பண்ணால் 1/120 அப்படின்னு வைப்போம். புரியுதா? இந்த மாதிரி வச்சா, இது மாதிரி வச்சா தான் நம்ம கண் எப்படி உலகத்தை பார்க்குதோ அதே மாதிரி நம்ம கேமராவும் கரெக்டான மோஷன் பிளரை நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம கண் மாதிரி நம்ம அந்த கேமராவோட மோஷன் பிளர் வந்துட்டு அந்த எமோஷன், அதாவது வந்து என்ன சொல்கிறது, அதோட ஃபீல் வந்து கிடைக்கும். நம்ம நேச்சுரலாக பார்க்குற மாதிரியான ஃபீல் கிடைக்கும். இதான் மூவிஸில் வந்து, மூவிஸுன்ற இல்லை, எல்லா இடத்துலையும் இப்படி தான் யூஸ் பண்ணணும். அதனால் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, 3வது விஷயம் அப்பர்ச்சர். அப்பர்ச்சர் அப்படின்றது என்னென்னா, நல்லா மைண்டில் நான் வச்சுக்கோங்க, அதுதான் பேக்ரவுண்ட் பிளர். ஓகேயா? இதுதான் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம், ரைட்டா? ஏன்னா ஒரு வீடியோ ஷூட் பண்ணால் எனக்கு வந்து பொக்கே எஃபெக்ட் வரணும், பிளர்ரி பேக்ரவுண்டாக இருக்கணும், பேக்ரவுண்ட் வந்து ஒரு மாதிரி பிளரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அப்பெக்சர்னால் உங்கள் லென்ஸோட கண், அதுதான், வேறு எதுவுமே இல்லை. உங்கள் அப்பெக்சர்னால் உங்கள் லென்ஸோட கண் வந்து எவ்வளோ பெருசாக திறந்து இருக்குன்னு அர்த்தம். அதுதான் வந்து உங்கள் லென்ஸோட கண். அந்த லென்ஸில் இருக்கிற அந்த ஷட்டர் இருக்கும், அந்த உள்ள ஒரு அப்பெக்சர் இருக்கும். அது உங்களுக்கு கேமரா பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஃபோன் கேமரா வந்து வேறு, அது பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா தான் நம்ம ஃபோன் கேமரா. ஓகேவா? டிஎஸ்எல்ஆர் கேமராவுக்கும் ஃபோனுக்கும் இருக்க வித்தியாசம் என்னென்னா, வேறு ஒன்றுமே இல்லை, டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். என்னென்னா, அப்பெக்சருங்கிறது உங்கள் லென்ஸோட கண் எவ்வளோ பெருசாக அது வந்து திறந்து இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இதை வந்து எஃப்-ஸ்டாப் அப்படிங்கிற நம்பர்ஸில் வந்து சொல்லுவாங்க இந்த அப்பெக்சரை, ரைட்டா? எஃப்-ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரில் சொல்லுவாங்க. இப்போ லோ நம்பர் இருக்கிறதுலே லோ நம்பர் என்னென்னா, எஃப்-ஸ்டாப் 1.8 இல்லைனா எஃப்-ஸ்டாப் 2.8 அப்படின்னு வைக்கிறோம்னா கண் வந்து அங்கே வந்து அந்த கேமராவோட லென்ஸ் வந்து பெருசாக ஓப்பனில் இருக்குது, வைடு ஓப்பனில் இருக்குதுன்னு அர்த்தம். கண் ஃபுல்லாக திறந்துருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், பேக்ரவுண்ட் பிளர் வந்து ஆகும். பேக்ரவுண்ட் வந்து நல்லா பிளர் ஆகும். அப்போ பேக்ரவுண்ட் பிளர் ஆகும்போது என்ன ஆகும், சினிமேட்டிக்கான லுக் கிடைக்கும். ஸோ பேக்ரவுண்ட் பிளர் ஆகும்போது சினிமேட்டிக் லுக் கிடைக்கும். இப்போ இதுவே வந்து ஹை நம்பர் எஃப்-ஸ்டாப் 80 அப்படின்னு வைக்கிறோம், எஃப்-ஸ்டாப் 8, எஃப்-ஸ்டாப் 11 இப்படின்னு வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து கண் வந்து சின்னதாயிரும். அந்த கேமராவோட கண் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு எவ்ரிதிங் இஸ் இன் ஃபோக்கஸ் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும். எந்த ஒரு பேக்ரவுண்ட் பிளர் எதுவும் வராது, எல்லாமே ஃபோக்கஸ்டில் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா நியூஸ் ரீடர் லுக்கு. அதாவது நியூஸ் சேனல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் நியூஸ்லாம் ஷூட் பண்ணி அந்த லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணுறாங்கன்னா சினிமேட்டிக்காக இருக்காங்கன்னு பேக்ரவுண்ட் பிளர் பண்ணியெல்லாம் ஷூட் பண்ண மாட்டாங்க. ஃபுல் வைடாக இருக்கும், ஃபுல்லாகவே எல்லாமே ஃபோக்கஸில் தெரியும். ஏன்னா அங்கே டீட்டெயில் அது அந்த நியூஸ் ரீடிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட். அப்போ அங்கே வந்து பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி சினிமேட்டிக்காக வீடியோ ஷூட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. ஸோ அங்கே நியூஸ் ரீடர் லுக் கிடைக்கும்னா அங்கே வரைக்கும் எஃப்-ஸ்டாப் வந்து அதிகமாக தான் வச்சு எடுப்பாங்க. இதுவே வந்துட்டு சினிமேட்டிக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா எஃப்-ஸ்டாப் வந்து கம்மி பண்ணி வச்சு எடுக்கிறது, ரைட்டா? இப்போ மொபைல் யூசர்ஸ்க்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்த சட்டர் ஸ்பீடு ஐஎஸ்ஓ வந்து மொபைலில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். மொபைலில் வந்துட்டு சட்டர் ஸ்பீடையும் ஐஎஸ்ஓவையும் ஃபுல் கண்ட்ரோல் நம்மளால் பண்ண முடியும். அதாவது ப்ரோ மோடு அல்லது மேனுவல் மோடுன்னு நீங்கள் என்ன ஃபோன் வச்சுருக்கீங்களோ எல்லா ஃபோன்லேயுமே இப்போ வந்து ப்ரோ மோட் அல்லது மேனுவல் மோடு அப்படின்ற மெத்தடில் இது வந்துடும். இந்த அப்பெக்சர் அப்படிங்கிறது மட்டும் சட்டர் ஸ்பீடு இது ஃபோனில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோனுக்குன்னு தனி லென்ஸ் கிடையாது, ஃபோனில் கேமரா தான் இருக்கும், தனி லென்ஸ் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. அப்பெக்சர் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லென்ஸோட கண். ஃபோனில் லென்ஸே தனியாக கிடையாது, அது கேமரா தான், ஃப்ளாட்டாக ஒரு கேமரா, அவ்வளோதான். அந்த கேமராவில் நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணுற லென்ஸ் கிடையாது. நீங்கள் ஜூம் பண்ணுறது கூட, இப்போ கேமராவில் ஜூம் பண்ணும்போது லென்ஸை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுவோம், கேமரா வந்து ஆப்டிக்கல் ஜூம் பண்ணி கொடுக்கும். அங்கே வந்து பிக்சல் அடி ஆகாது. என்ன ஆகும், அந்த ஜூம் பண்ணுற அந்த லென்ஸ் வந்துட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த கண்ணாடிகளை வந்து நகர்த்தி நம்மளுக்கு கிட்டக்க காட்டும். ஆனால் ஃபோனில் நம்ம ஜூம் பண்ணுறது டிஜிட்டல் ஜூம், அதாவது ஃப்ளாட்டான இமேஜை நம்ம பிக்சலை தான் நம்ம வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்குறோம். அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னென்னா மொபைல் யூசர்ஸ்க்கு ஒரு நோட் என்ன சொல்கிறேன்னா, மொபைலில் வந்து அப்பெக்சரை மாற்ற முடியாது, ஃபிக்ஸ்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ரைட்டா? ஏன்னா அது கேமராவோடையே ஃபிக்ஸ் பண்ணி வரதுனால எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இதுவும் மாற்ற மாட்டோம், லென்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை மாற்ற முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா ஃபோன்லேயுமே போர்ட்ரேட் மோட் அல்லது சினிமேட்டிக் மோட் அப்படின்ற மாதிரி
ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் பிளர் வந்து கொண்டு வர முடியும். புரியுதா? சாஃப்ட்வேர் பிளர் வந்து உங்களால் கொண்டு வரலாம். இந்த மாதிரியான சில விஷயங்களை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும். ஃபோனில் தான் அதை அபெக்சரை யூஸ் பண்ண முடியாதுன்னா பேக்ரவுண்ட் பிளர் கொண்டே வர முடியாதான்னு கேட்டால் இல்லை, அவங்க இது யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால தான் இந்த ஆப்ஷனே வச்சுருப்பாங்க. என்னது, போர்ட்ரேட் மோட், சினிமேட்டிக் மோட் அப்படின்ற மெத்தடில் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் பிளர் கொண்டு வரலாம். ஓகே, இப்போ நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா ப்ராக்டிக்கல் டெமோ உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். எப்படின்னா மொபைலை வந்து ப்ரோ மோடில் ஆன் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணி காட்டுறேன். ஐஎஸ்ஓ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் லைட்டாக காட்டுறேன். நான் ஆல்ரெடி பண்ணி இப்போ தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காக ரெக்கார்ட் பண்ணி ஒரு வீடியோவாக வச்சுருக்கேன். ஏன்னா லைவில் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வெளியில் போக முடியாது. இது வந்து ஆக்சுவலாக லைவ் பண்ணிகிட்ருக்கனால நான் ஃபுட்டேஜ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த கேமராவை பாருங்கள். நான் ஆடியோ இதுக்கு கேட்க தேவையில்லை. இது வந்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ நான் வந்து கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய ஃபோன். இதில் ப்ரோ மோடுக்கு போயிட்டேன். ரைட்டா? இந்த ப்ரோ மோடுக்கு வந்து போயிட்டேன். இந்த ப்ரோ மோடில் இருந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஐஎஸ்ஓ இங்கே இருக்குது. ரைட்டா? இப்போ நான் ஐஎஸ்ஓ கண்ட்ரோல் தான் பண்ணுறேன். நான் வந்து இப்போ அவுட்டோர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்னோடதில் வந்து லாக் மோட்லையும் எடுக்கலாம். ஸோ நான் ஆப்ஷனில் போய் லாக் ஆன் பண்ணிட்டேன். லாக் ஆன் பண்ணதுக்கு ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். கலர் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ ஐஎஸ்ஓ வந்து நான் பாருங்கள் 50 வச்சுருக்கிறேன். கூட்டுறேன். அதிகமாக கூட்டும் போது பிரைட் ஆகுது. 50 வச்சுருக்கும் போது ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு இதுதான் அவுட்டோருக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே இன்டோருக்கு போனால் இருட்டாக இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி நான் என்ன பண்ணிடுறேன், 50 வச்சு காட்டுறேன். இப்போ புரியுதா? ஐஎஸ்ஓ இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் இருக்க லொக்கேஷன் பொறுத்து ஐஎஸ்ஓவை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப இந்த வீடியோ கூட போடுறேன். அதாவது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஐஎஸ்ஓ வந்துட்டு 50 இப்போ நீங்கள் வந்து 100 வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். 100 வச்சு ஒரு இன்டோரில் எடுக்கிறீங்கன்னா அங்கே வந்துட்டு டார்க்காக தெரியக்கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஐஎஸ்ஓவை வந்து அதிகப்படுத்தணும். நீங்கள் அதுக்குன்னு ரொம்ப அதிகப்படுத்தி 3200 வரைக்கும் வச்சிட்டிங்கன்னா வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் ஸ்க்ரீனில் புள்ளி புள்ளியாக நாய்ஸ் வந்து தெரியும். ஓகேயா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுதான் ஐஎஸ்ஓவோட பிரச்சனை. ஸோ ஐஎஸ்ஓவை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 400 வந்து வைக்கிறோம். உங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைக்கணும் வைக்கலாம். நான் இங்கே வந்துட்டு இந்த லொக்கேஷன் வந்துட்டு ஒரு அவுட்டோர் அப்படிங்கிறதுனால இதில் 50 வச்சு வைக்கிறதே வந்துட்டு கம்மி. இதை விட கம்மியாக வைக்க முடியலை. 50 தான் லோ. பட் 50 வைக்கும் போதே எனக்கு பர்ஃபெக்டான லைட்டிங் கிடச்சிருது. ஸோ நான் அதை வச்சுட்டேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு 400 தான் பர்ஃபெக்டாக நீங்கள் இருக்க ஏரியாவில், அல்லது ஒரு இன்டோரில் எடுக்கிறீங்க, இருட்டில் எடுக்கிறீங்க, அந்த லைட்டிங் கண்டிஷனை பொறுத்து அந்த ஐஎஸ்ஓ வந்து மாறும். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வெளிச்சம் பத்தலைன்னா ரொம்ப, அதாவது 400க்கு மேலே, அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1000க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு வேளை வந்து போகுச்சு அப்படின்னா கூட ரொம்ப அதிகமாக போகக்கூடாது. ரொம்ப அதிகமாக போகணும். இப்போ ஒரு இன்டோரில் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் எக்ஸ்டர்னல் லைட்டை ஆன் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா ஃபோன் கேமராவே அட்ஜஸ்ட் பண்ணுறதை விட லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் ஒரு ப்ரொஃபஷனல் மெத்தட். முதல்ல லைட்ஸ் எல்லாம் நம்மளால் எவ்வளோக்கு இது பண்ண முடியும் அதை பண்ணிவிட்டு அதுக்கு இன்னும் தேவைப்படுதுன்னா மட்டும் கேமராவில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டிஜிட்டலாக. ஓகே, இந்த மாதிரி பண்ணுங்கள். ரெண்டாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து நம்ம விஷயங்கள் பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா, ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்துட்டு கேமரா செட்டிங்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டூடியோ வந்து செட் பண்ண போகிறோம். அதாவது என்கிட்ட தனியாக ரூம் இல்லை சார், ஹாலில் தான் நான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம். எங்கே வேணாலும் ப்ரொஃபஷ்னல் செட்டப்பை நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு என்னென்னா, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் பண்ணுற நம்பர் 1 மிஸ்டேக் என்னென்னா, த வால் ஹக்கர் அப்படிங்கிற ஒரு மிஸ்டேக். அது என்ன அப்படின்னா, நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக சுவத்துக்கு, அவங்க வீட்டு வால் இருக்கும்ல, சுவர் இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி நின்று பேசுவாங்க. அது வந்து மக்ஷாட் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதாவது எடுத்து கரெக்டாக சொல்லணுன்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஏன் நீங்கள் நின்று பேசும்போது உங்களோட ஷேடோ கூட அந்த பின்னாடி விழுகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அது மக்ஷாட் எடுத்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணணுன்னா, உங்களோட வால்லேருந்து, உங்களோட செவத்தில் இருந்து கொஞ்சம் மினிமம் ஒரு 4 to 5 ஃபீட் வந்து முன்னாடி வரணும். 4லேருந்து ஒரு 5 அடி வந்து நீங்கள் முன்னாடி வந்துடணும். கேமராவுக்கும் உங்களுக்கும் இருக்க டிஸ்டன்ஸை விட, கேமரா நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, கேமராவுக்கும் உங்களுக்கும் இருக்க டிஸ்டன்ஸை விட உங்களுக்கும் வால்க்கும் அந்த செவத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். அதனால் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கேமராவை ரொம்ப தூரத்தில் வச்சுட்டு நீங்கள் செவர் பக்கத்தில் நிற்கக்கூடாது. கேமரா உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும், செவர் தான் தூரத்தில் இருக்கணும். அப்படி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து செப்பரேஷன். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும். அடுத்து வந்து இந்த 3 லேயர்ஸ் ஆஃப் ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்கள் ஃப்ரேமில் 3 லேயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபோர்க்ரவுண்ட். நீங்கள் கேமரா வச்சுருக்கீங்க, பின்னாடி செவத்துக்கு ரொம்ப தூரம் செவர் இருக்குது. இப்போ அதாவது கேமராவுக்குள்ளே இருக்குது, கேமராவுக்கும் உங்களுக்கு இருக்க டிஸ்டன்ஸை விட செவருக்கும் உங்களுக்கு தான் டிஸ்டன்ஸ் இருக்குது, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோர்க்ரவுண்டில் ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணணும். அதாவது கேமராவுக்கு ரொம்ப பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கணும்.
அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தெரியணும். புரியுதா? நீங்கள் ஃபோக்கஸில் இருப்பீங்க, அப்போ அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இது லைட்டாக தெரியணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நின்று பேசுகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் ஏதாச்சும் பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட்டை வந்து கேமரா பக்கத்தில் வைக்கலாம். அப்போ உங்களுக்கு செப்பரேஷன் நல்லா கிளாரிட்டியாக தெரியும். ஸோ ஒரு பிளான்ட் வைக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்க, மைக்கு அந்த பூம் ஆம் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஆமை வைக்கலாம். இதுவே வந்து நீங்கள் லேப்டாப்லாம் வச்சு உட்காந்து பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா லேப்டாப்போட கார்னர்ஸ் வந்து கேமராவோட ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி, ஃபோர் கிரவுண்டில் தெரிகிற மாதிரி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கலாம். இப்படி வைக்கும்போது உங்களுக்கு ஃபோர் கிரவுண்ட் பிளர்ரி இருக்கும், நீங்கள் ஃபோக்கஸில் இருப்பீங்க அப்படிங்கிறது விஷுவலி நல்லா இதாக இருக்கும். அடுத்து வந்து செகண்ட் ஒரு விஷயம் என்னென்னா மிட் கிரவுண்டு. புரியுதா? இப்போ இந்த மிட் கிரவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் தான் மிட் கிரவுண்ட், அதாவது சப்ஜெக்ட் மெயினான விஷயம் யார், அதுதான் மிட் கிரவுண்ட். புரியுதா? அந்த மிட் கிரவுண்ட் அதை வந்து நல்லா நோட் பண்ணிங்க. அடுத்து இதுதான் ஃபோக்கஸில் ஃபுல்லாக இருக்க போகிறது மிட் கிரவுண்ட். அடுத்து வந்து மூணாவது வந்து பேக்ரவுண்ட், அதுவும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபோர் கிரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கணும், பேக்ரவுண்டும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கணும். நடுவில் இருக்க மிட்டு மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபுல்லி பக்காவான சினிமாட்டிக் ஃபீல் கிடைக்கும். எப்படின்னா அதாவது பேக்ரவுண்ட் என்னென்னா உங்களோட செவராக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாச்சும் செல்ஃபாக இருக்கலாம், புக்ஸ் இதுகள்லாம் வச்சுருப்பீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் செல்ஃபாக இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா ப்ராக்டிக்கல் லைட்டிங் பற்றி பார்ப்போம். அதான் வந்து வைப் கொடுக்குவேன். இப்போ வந்து கேமரா செட் பண்ணி ஒரு சினிமாட்டிக் லுக் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ வைப் கொண்டு வரதுக்கு என்னென்னா பேக்ரவுண்டில் ப்ராக்டிக்கல் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் புரியுதா? பேக்ரவுண்டில் வந்து ப்ராக்டிக்கல் லைட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது வந்து ஃப்ரேமுக்குள்ளேயே தெரிகிற லைட்ஸ், உங்களோட கேமரா ஃப்ரேமுக்குள்ளேயே வந்து அந்த லைட்ஸ் தெரியணும். அது வந்து என்னென்னா ப்ராக்டிக்கல் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது வந்து ஒரு டேபிள் லேம்ப் யூஸ் பண்ணலாம், ஆர்ஜிபி எல்இடி ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணலாம், ப்ளூ ஆர் ஆரஞ்சு கலரில் அந்த மாதிரி, இல்லைனா நியான் சைன் வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நான் வேணும்னா பெஸ்ட்டாக பார்த்து கூட நான் வந்து உங்கள் லிங்க் வந்து ரெஃபரன்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நல்ல பெஸ்ட்டாக பார்த்து அமேசான்லேருந்து எடுத்து கூட நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு டெப்த்து கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான லைட்ஸ். சரியா? ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னது? இது மூலமாக இன்னைக்கிலேருந்து நீங்கள் ஷூட் பண்ணும்போது வாலை ஒட்டி நிற்கக்கூடாது. அதை முதல்ல பார்த்துக்கோங்க. அப்புறம் வால்னால் ஃப்ளாட் வாலில் நிற்காமல் ரூமோட கார்னரை யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு பெஸ்ட் மெத்தட். எப்படின்னா ஃப்ளாட் வால்னால் நேரடியாக இருக்கும், அப்படி இல்லாமல் ரூமோட கார்னரை யூஸ் பண்ணும்போது உங்களோட கேமரா ஆங்கிளுக்கு வந்து அது வி ஷேப்பில் கார்னர் வந்துட்டு தெரியும். ஸோ வி ஷேப் கார்னர் ப்ரொவைட்ஸ் மோர் டெப்த் தன் ஃப்ளாட் வால். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃப்ளாட் வாலை விட வி ஷேப் கார்னர் வந்துட்டு அதிகமான டெப்த் வந்து கொடுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்த விஷயம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சவுண்ட் டிசைன் அண்ட் மியூசிக் சைக்காலஜி. அதை பற்றி பார்க்கலாம். எப்படின்னா வீடியோ குவாலிட்டி வந்து நீங்கள் இப்போ 4Kல கூட இருக்கலாம். வீடியோ குவாலிட்டி நீங்கள் 4Kல ஷூட் பண்ணுறீங்க, ஆனால் ஆடியோ குவாலிட்டி 144 பிக்சலில் இருந்துச்சு அப்படின்னா நோபடி வாட்ச். புரியுதா? ஏன்னா யாருமே பார்க்க மாட்டாங்க. பிகினர் மோடில் மைக் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம். ரைட்டா? பிகினர் மோடில் மைக் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்லாம் பார்த்தோம். இங்கே நம்ம இன்டர்மீடியட் மோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சவுண்ட் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேயா? சவுண்ட் டிசைன் அப்படின்னா என்னென்னா வீடியோ இஸ் 50% விஷுவல், 50% ஆடியோ. ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். வீடியோங்கிறது 50% விஷுவலும் 50% ஆடியோலையும் இருக்குது. ஸோ நம்ம பேசுகிற வாய்ஸ் மட்டும் ஆடியோ இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆடியோனா நம்ம பேசுகிற வாய்ஸ் மட்டும் ஆடியோ இல்லை. சவுண்ட் டிசைனில் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் டயலாக். அதான் ஃபஸ்ட்டு. அதாவது உங்களோட வாய்ஸு கண்டிப்பாக அது வந்து கிறிஸ்பாக இருக்கணும். அது நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் மியூசிக். அதாவது அந்த மியூசிக் தான் எமோஷன் கொடுக்கும். ஸோ அந்த மியூசிக் வந்துட்டு மூட் க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே? மூடு வந்து க்ரியேட் பண்ணுறது அந்த மியூசிக் தான், அந்த எமோஷன். மூணாவது விஷயம் எஸ்எஃப்எக்ஸ், அதாவது சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ரியாலிட்டியை கொண்டு வரணும். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை அங்கே நடக்கிற அந்த விஷயங்கள்லாம் ரியாலிட்டியை கொண்டு வரணும்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ வந்து மியூசிக் சைக்காலஜி ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னு கேளுங்க. மியூசிக் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கலை அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னா ஒரு ஹாப்பியான எக்ஸைட்டான வீடியோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் மேஜர் கீ மியூசிக். அதாவது மியூசிக் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம யூடியூப்போட அவங்களோட சவுண்ட் லைப்ரரியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட அதில் கீஸ் படி கூட வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ண கீஸுங்கிறது வந்து வேறு ஒன்றும் இல்லை, மியூசிக்கல் கீஸ். ஓகே? மேஜர் மைனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீபோர்ட் கீஸ் இருக்கும்ல, அந்த இது மியூசிக் நாலேஜ் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே? இப்போது ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டிங் வீடியோவாக இருந்துச்சுன்னா யூஸ் மேஜர் கீ மியூசிக். அதாவது வந்து ஃபாஸ்ட் பீட்ஸ் இருக்க மாதிரி, கிட்டார் இருக்க மாதிரி, ஒரு விசிலிங் இருக்க மாதிரி, இந்த மாதிரியான மியூசிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்துட்டு சேட் அண்ட் சீரியஸான வீடியோ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூஸ் மைனர் கீ மியூசிக். அதாவது அந்த இடத்துல ஒரு சேட் அண்ட் சீரியஸான வீடியோ பண்ணுறீங்கன்னா ஒரு பியானோ சம்மந்தப்பட்ட மியூசிக், ஒரு ஸ்லோவான ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான மியூசிக் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். அது வந்து நீங்கள் என்ன மாதிரியான பாட்டுகளாக இருக்கலாம், இல்லை ஃபில்ம் மியூசிக்காக இருக்கலாம், இல்லை ஆல்பம் சாங்காக இருக்கலாம், என்னன்னாலும் இருக்கலாம். பட் இந்த மாதிரியான ஃபீல் கொடுக்கணும்.
அடுத்து 3வது வந்து டெக் அண்ட் இன்ஃபோ வீடியோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ டெக் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக வீடியோ போகிறீங்கன்னா யூஸ் லோஃபை ஆர் சிந்த் வேவ். லோஃபை மியூசிக் மாதிரியோ இல்லை சிந்த் வேவ் மாதிரியோ யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா போரிங் இல்லாமல் இருக்க டெக் அண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு போரிங்காக இருக்கக்கூடாது, அதுக்காக. இப்போ இன்னொரு ப்ரோ டிப் கொடுக்குறேன். ஜே கட் அண்ட் எல் கட், அதை வந்துட்டு நம்ம வீடியோ எடிட்டிங் கிளாஸில் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். எடிட்டிங்கில் இது ரொம்ப முக்கியம், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஜே கட் அப்படிங்கிறது அடுத்த சீனோட ஆடியோ முன்னாடியே கேட்கும், அதுதான் ஜே கட். அப்புறம் தான் வீடியோ வரும். முன்னாடியே ஆடியோ கேட்டுட்டு அப்புறம் வீடியோ வரும், புரியுதா? அந்த மாதிரி இருக்குது ஜே கட். அப்போ வந்து என்ன ஆகுவாங்க, முன்னாடி ஆடியோ கேட்கும்போதே வியூவர் வந்து ரெடி ஆகிடுவாங்க, வியூவரை ரெடி பண்ணிடும், அடுத்து என்ன சொல்கிறாங்க, என்ன வருது அப்படின்ட்டு. அந்த மாதிரி. அடுத்து வந்து எல் கட். எல் கட் அப்படிங்கிறது என்னென்னா, வீடியோ வந்துட்டு மாறிடும், ஆனால் பழைய சீனோட ஆடியோ வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், புரியுதா? இதுக்கு பேர் எல் கட். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். அவங்கள வந்து இந்த ஒரு ஷாட்டுக்கும் அந்த ஷாட்டுக்கும் கனெக்ட் பண்ணும். இது வந்துட்டு இதை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க, இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து ஸ்மூத்தாக ஃப்ளோவாக இருக்கும், புரியுதா? இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் என்னென்னா எஸ்எஃப்எக்ஸ். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். எஸ்எஃப்எக்ஸ் பற்றி பேசுவோம். என்னென்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ். நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு போடுறீங்க, டெக்ஸ்ட்டு வந்து இப்படி பாப் ஆகிற மாதிரி ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னா, டெக்ஸ்ட்டு பாப் ஆகும்போது அந்த பாப் சவுண்ட் வந்து வரணும், டிக் அப்படின்ற மாதிரி. அந்த இப்போ எல்லாம் பாப் சவுண்ட்ஸ் அப்படின்ட்டு நிறைய இருக்குது, டிசைனாக இருக்கும். அந்த மாதிரி பாப் சவுண்ட் எஃபெக்ட் வந்து அந்த இடத்துல போகணும். இல்லை ஒரு டிரான்சிஷன் போகிறீங்கன்னா அந்த ஹூஸ் அப்படிங்கிற அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டு வந்து அந்த இடத்துல போடணும். அந்த மாதிரியான டிரான்சிஷன்ஸ் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்துட்டு இயர் கேண்டி. அதாவது வந்து அது வந்து காதுக்கு வந்துட்டு ஒரு இனிமையாக ஒரு விஷயத்தை வந்து உங்களை கன்வே பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆடியன்ஸை. ஸோ இது வந்து இயர் கேண்டி அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. ஆடியன்ஸ் அட்டென்ஷனை கிராப் பண்ணி வைக்கும் இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அதனால் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது வந்து டாக்கிங் ஹெட். அதாவது வந்து நீங்கள் ஒரு டாக்கிங் ஹெட் வீடியோ அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அட்வான்ஸ்டு பீரோல் அண்ட் சினிமேட்டிக் டெக்னிக்ஸை வந்து இப்போ வந்து பார்ப்போம். ஏன்னா டாக்கிங் ஹெட் வீடியோ பண்ணுறீங்க, உட்காந்து பேசுகிற மாதிரி அப்படின்னு பண்ணுறீங்கன்னா, பேசிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போர் அடிக்கும், ரைட்டா? அப்போ நடுவில் பீரோல்ஸ், அதாவது விஷுவல்ஸ் வந்து காட்டணும். அதாவது நடுவில் பீரோல்ஸ் காட்டணும், விஷுவல்ஸ் காட்டணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டணும். ஆனால் சும்மா ஃபோனை வச்சு ஃபோட்டோ எடுத்த மாதிரி அது இருக்கக்கூடாது, புரியுதா? சும்மா ஃபோனை வச்சு அது ஃபோட்டோ எடுத்த மாதிரி கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. வீடியோ நீட்ஸ் மூமெண்ட், புரியுதா? வீடியோவுக்கு தேவை மூமெண்ட்டு தான் தேவை. ஸோ சினிமேட்டிக்காக இருக்கணும்னா 3 மூமெண்ட்ஸ் இருக்குது, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஃபஸ்ட்டு மூமெண்ட் என்னென்னா த ரிவீல், அதாவது அன்வீல் பண்ணுறது. இதுதான் இங்கே நான் போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து த ரிவீல், அதாவது அன்வீல் பண்ணுறது. அதாவது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னால் இருந்து கேமராவை மேலேயோ இல்லை சைட்லேயோ கொண்டு வரணும். அதுதான் வந்து இந்த ரிவீல். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு லேப்டாப்பை வந்து காட்ட போகிறீங்க அப்படின்னா, முன்னாடி வந்து ஒரு காஃபி கப்பை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி இருந்து லேப்டாப்பை அப்படியே ரிவீல் பண்ணணும். அப்போ வந்து காஃபி கப்பில் இருந்து அங்கிட்ட அந்த லேப்டாப் தெரியும். அப்போ வந்துட்டு அப்படி பண்ணும்போது திஸ் கிரியேட்ஸ் க்யூரியாசிட்டி, அது என்ன அப்படின்ற ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணும், புரியுதா? செகண்ட் வந்து த ஸ்லைடட் ஷாட். அதாவது வந்து இது வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. என்னென்னா ட்ரைபாட் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். என்னென்னா டவல் ஹேக் அப்படின்ற ஒரு ஹேக் இருக்குது. என்னென்னா டேபிளில் வந்து ஒரு துணி இல்லைனா ஒரு டவலை வந்து போட்டுட்டு அது மேலே உங்கள் கேமராவையோ இல்லை உங்களோட ஃபோனையோ வந்து வச்சு டவலை இப்போ மெதுவாக நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு அந்த இடத்துல புல் பண்ணும்போது அந்த இடத்துல நகரும், ரைட்டா? அப்போ அந்த இடத்துல ஸ்மூத்தான மூவ்மெண்ட், நீங்கள் கையில் அசைச்சு எடுக்கிறத விட ஸ்மூத்தான மூவ்மெண்ட் வந்து அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ வந்து கேமரா வந்து பட்டர் மாதிரி ஸ்மூத்தாக மூவ் ஆகும், புரியுதா? ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் ஃபார் ப்ராடக்ட் வீடியோஸ். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஃபார் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், ஓகேயா? அடுத்து வந்து 3வது என்னென்னா ஸ்பீட் ரேம்ப் அப்படிங்கிறதும் ஒரு மூமெண்ட் தான். எப்படின்னா பீரோல் எடுக்கும்போது நீங்கள் ஒரு பீரோல் வந்து ஷூட் பண்ணுறீங்கன்னா அதை மேக்ஸிமம் சில ஸ்பீட் ரேம்ப் பண்ணி தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா 60 fps அதை வந்து ஷூட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணும்போது ஸ்பீடாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும் நடுவில் அப்படியே ஸ்லோ மோஷன் ஆகணும், அப்படியே முடியும் போது ஸ்பீட் ஆகணும். இப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்து ஸ்பீட் ரேம்பிங். ஸ்பீடாக ஸ்டார்ட் ஆகி நடுவில் அப்படியே ஸ்லோ மோஷன், திரும்ப எண்ட் ஆகும்போது ஸ்பீடு. இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்பீட் ரேம்பிங் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த மாதிரி இது வந்துட்டு கமர்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் இது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க, ரைட்டா? இந்த ஸ்பீட் ரேம்ப் அப்படிங்கிறது ஒரு மூமெண்ட் தான். அதாவது இந்த ரிவீல், அதாவது இந்த ஸ்லைடர் ஷாட்டு இல்லைனா ஸ்பீட் ரேம்ப், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷாட்டை வந்து உங்களோட பீரோவில் ஷூட் பண்ணும்போது, இல்லை பீரோவில் வந்து நான் மூவிலேருந்து வெளியிலேருந்து எடுத்து போகிறேன்னா அதை நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஷூட் பண்ணி பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி மூமெண்ட்டோட பண்ணணும். சும்மா ஃபோட்டோ எடுத்த மாதிரி அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்காக ஷூட் பண்ணுறது கூடாது, ஓகே? மூமெண்ட் இருக்கணும். இப்போ ப்ராக்டிக்கல் டெமோ வந்து நான் காட்டுறேன் ஒரு மூமெண்ட்டுக்கு. நான் வந்துட்டு ஒரு வீடு இருக்குது, அந்த வீடை வந்து நான் பீரோல் ஷூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இந்த ஃபுட்டேஜ் இருக்குது, இந்த ஃபுட்டேஜை நம்ம ஷூட் பண்ண பார்த்தீங்களா?
இந்த வீடை வந்து நான் வந்து பீரோல் ஷூட் பண்ணுறேன்னா எப்படி பண்ணணும்னா, நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அதை ஜூம் பண்ணிட்டேன், 2 மடங்கு ஜூம் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நான் எந்த இதில் யூஸ் பண்ணிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரிவீல், அந்த ரிவீல் மெத்தடில் ஃப்ரண்ட்டில் ஒரு விஷயத்துலேருந்து அடுத்து அதை ரிவீல் பண்ணுறோம். அந்த மாதிரி இப்போ பாருங்கள் இது. சாரி கைஸ், அதாவது இந்த மரத்தை தான் நான் காட்ட போகிறேன். மரத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஃப்ரண்ட்டிலேருந்து அப்படியே ரிவீல் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நான் வந்து அந்த ஆடியோ, அதாவது அந்த வீடியோ ஷூட் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தல ISO, அந்த டைமில் ஷூட் பண்ணப்பட்ட ஒரு ஃபுட்டேஜ். சரியா, அது ரா ஃபுட்டேஜ், அதனால் கலர்ஸ் வந்து சரியாக இல்லை பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்படி மூமெண்ட் இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ அந்த இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லுக் அட் திஸ், அதை நீங்கள் பாருங்கள். நான் இப்போ என் ஃபோனை வந்து அதில் எடுத்துருக்கிறேன். சும்மா இப்படி வந்து பேன் பண்ணி, இப்போ ஒரு இடத்துல நின்றுட்டு நீங்கள் இப்படி பேன் பண்ணிங்கன்னா அது அமேச்சர். ஒரு இடத்துல நின்றுட்டு கேமராவை திருப்பக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் மூவ் ஆகணும். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் உட்காந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து ஷூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேஸ் கேம் பண்ணுறீங்கன்னா இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. நீங்கள் எடிட்டிங் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எல்போல்ஸ், இந்த எடிட்டிங் பண்ணுறீங்கல்ல, எடிட்டிங் பண்ணும்போது நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து தான் ஷூட் பண்ணுறீங்க, கேமரா ஒரு இடத்துல வச்சுட்டு தான் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும்போது என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, நீங்கள் கேமராவிலே வந்துட்டு இந்த மோஷன் ட்ராக்கிங்க்கெலாம் இப்போ சில விஷயங்கள் இருக்குது. நம்ம ஃபேஸு, நம்மளோட உடம்பு, இந்த எல்போ வந்துட்டு அந்த ஃபேஸ் இதில் போட்டு லாக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கிட்ட மூவ் பண்ணும்போது அந்த இடத்துல மூவ்மெண்ட் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு எடிட்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணி பாடியை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு என்கேஜிங் கொடுக்கும். ஸோ நிறைய அது சூப்பராக இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு புரியும் அது வந்து எப்படி எவ்வளோ நல்லா இது சூப்பரான ஒரு விஷயம், ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். சரியா, இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கலர் கிரேடிங் அண்ட் கரெக்ஷன் பேசிக்ஸ். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபைனலி த மேக்கப் ஃபார் யுவர் வீடியோ, இதை நம்ம கண்டிப்பாக பார்த்துடணும். மேக்கப் ஃபார் யுவர் வீடியோ அப்படின்னா என்னென்னா கலர் கிரேடிங். அதாவது கலர் கிரேடிங் தான் நம்ம வீடியோவோட மேக்கப். ஷூட்டிங் முடித்ததும் வீடியோ வந்து கண்டிப்பாக ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அதை பார்க்க நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எடிட் பண்ணணும். இதுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 என்னென்னா கலர் கரெக்ஷன். இது வந்து என்னென்னா நம்ம வீடியோவில் இருக்க தவறுகளை ஃபிக்ஸிங் பண்ணுறது. இப்போ நான் வீடியோ காமிச்சே ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சா, அந்த வீடியோவில் இருக்க தவறுகள் கலர்ஸை வந்து ஃபிக்ஸிங் பண்ணுறது. அது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி, அந்த கலர்ஸை வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸிங் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸிங் பண்ணுறது. இப்போ எப்படின்னா, எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது அப்படின்னா, உங்கள் வீடியோ வந்து இருட்டாக இருந்துச்சுன்னா பிரைட்னஸ் ஏற்றுங்க. எக்ஸ்போஷர் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அந்த எக்ஸ்போஷர்ன்றது என்னென்னா, இருட்டாக இருந்துச்சுன்னா பிரைட்னஸ் ஏற்றணும். இதுவே இன்னொன்று வந்து கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அந்த கான்ட்ராஸ்ட்ன்ற விஷயம் என்னென்னா, இன்க்ரீஸ் கான்ட்ராஸ்ட் ஸ்லைட்லி டு மேக் பிளாக்ஸ் லுக் பிளாக். புரியுதா? அதாவது வந்து நாட் கிரே. அதாவது கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது என்ன, பிளாக் கலரில் தெரியணும், ஒயிட் கலரில் தெரியணும். அந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கு கான்ட்ராஸ்ட்டை ஏற்றிக்கிறணும். அதாவது கிரே கலரில் இருக்கக்கூடாது. பிளாக் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா எப்படி தெரியும்னா, பிளாக் கிரே கலரில் தெரியும், ஒயிட் வந்து ஒரு ஆஃப் ஒயிட்டில் தெரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் கான்ட்ராஸ்ட் வந்து நீங்கள் ஏற்றிக்கணும். அடுத்து வந்து 3வது வந்து சேச்சுரேஷன். கலர்ஸை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சேச்சுரேஷன். ஸோ வந்து பூஸ்ட் பண்ணணும், பட் ஆனால் நேச்சுரலாகவும் இருக்கணும், ரொம்ப பண்ணிடக்கூடாது அதிகமாக. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 4வது வந்து ஒயிட் பேலன்ஸ். அதாவது இப்போ நம்ம வந்து கரெக்ஷனில் சொல்லிகிட்டு இருக்கேன், புரியுதா? ஒயிட் பேலன்ஸ். இந்த ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஸ்கின் டோன் ஆரஞ்சாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா டெம்பரேச்சரை ப்ளூ பக்கம் தள்ளணும். இப்போ நீங்கள் உங்கள் வீடியோ இருக்குது, உங்கள் ஸ்கின் டோன் நீங்கள் வந்து ஷூட் பண்ணி எடுத்துருக்கீங்க, உங்கள் முகம் வந்து ரொம்ப ஆரஞ்சு ஃபீலாக தெரியுது அப்படின்னா டெம்பரேச்சரை கொஞ்சம் ப்ளூ பக்கம் தள்ளினீங்க அப்படின்னா கொஞ்சம் நார்மல் அந்த நேச்சுரல் கலர் வரும். ஓகே, அப்படியே இது பண்ணிடணும். அந்த மாதிரி பண்ணுறேன். இது வந்து ஸ்டெப் 1 கலர் கரெக்ஷன். இப்போ அடுத்து வந்து ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 2ன்றது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு கலர் கிரேடிங். இதுதான் வந்து ஸ்டைலிங். புரியுதா? இதுதான் வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்துட்டு நம்ம ஃபிக்ஸிங். முதல்ல இருக்க கலர் கரெக்ஷன் வந்து நம்ம நார்மலாக முகத்தை கழுவி முகத்தை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது. 2வது வந்து நம்ம ஃபேஸுக்கு லிப்ஸ்டிக் போடுறது, ஐலைனர் போடுறது, இந்த மாதிரியான மேக்கப்லாம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் இது ஸ்டைலிங். மூட் க்ரியேட் பண்ணுறது. புரியுதா? அந்த மாதிரி வந்து அழகுபடுத்துறது. இப்போ சினிமாட்டிக் லுக்குக்கு வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஃபார்முலா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ எடிட்டிங் கிளாஸில் சொல்லியிருக்கேன். டீல் அண்ட் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த டீல் அண்ட் ஆரஞ்ச் லுக் க்ரியேட் பண்ணுறதுக்குனா என்ன பண்ணணும்னா, ஷேடோஸ். இப்போ ஷேடோஸ் இருக்கும், நீங்கள் எடிட் பண்ணும்போது ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ்ன்னு 2 இருக்கும். அந்த ஷேடோஸ் வந்து இருட்டாக இருக்கிற பகுதி, அந்த ஷேடோஸ் வந்து கொஞ்சம் ப்ளூ அண்ட் டீல் கலர் பக்கம் வந்து லைட்டாக ஆட் பண்ணணும். அடுத்து வந்து ஹைலைட்ஸ் வந்து அந்த வெளிச்சம் அண்ட் ஸ்கின் டோன் இதெல்லாம் வந்து ஹைலைட்ஸ் லிஸ்ட்டில் வரும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஆரஞ்சு கலரு இந்த மாதிரியான பக்கம் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் அப்படி பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு ஹாலிவுட் மூவி ஃபீல் தரும். புரியுதா? ஸோ வந்து இதை வந்து நீங்கள் எல்லா எடிட்டர்லையுமே பண்ணலாம். எல்லா எடிட்டர்லையுமே நீங்கள் மொபைலாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பண்ணலாம். விஎன் எடிட்ரு, கேப்கட்லலாம் வந்து ஃபில்டர்ஸே வந்து கொடுத்துருப்பாங்க. விஎன் எடிட்ரு மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா விஎன் எடிட்ரு, கேப்கட்லாம் ஃபில்டர்ஸே வந்து கிடைக்கும். நீங்கள் அப்படியும் பண்ணலாம். இல்லைனா
யூஸ் ஹச்எஸ்எல் டூல் டு கண்ட்ரோல் ஸ்பெசிஃபிக் கலர்ஸ். அதாவது எல்லா எடிட்டர்லேயும் ஹச்எஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் கிட்ட, கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கிட்ட. அங்கே வந்துட்டு நம்ம கரெக்டான ஸ்பெசிஃபிக்கான கலர்ஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணி பார்த்துருவோம். ரைட்டா? இப்போ எப்படி பண்ணிடுவோம்னா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷூட் பண்ணுற ஐஎஸ்ஓ கரெக்ட் இது பண்ணி ஷூட் பண்ணிட்டேன். ஒரு வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வீடியோக்கு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ இருக்குது. ரைட்டா? பாருங்கள், இந்த வீடியோ வந்து டல்லாக இருக்கும் இப்போ நம்ம பண்ணது. அதை நான் என்ன பண்ணுறேன், கான்ட்ராஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், சாச்சுரேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி விஎன் எடிட்டரில் யூஸ் பண்ணுறனால அதில் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதில் வந்து ஆஸ்தட்டிக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், A1 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நம்ம அதை வந்து இது பண்ணியிருக்கிறேன். ஸோ லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நிமிஷத்தில் குவாலிட்டி வந்து 10 மடங்கு அதிகமாக இருக்கும். புரிஞ்சுருக்கா? இது நான் நார்மலாக பண்ணது, ப்ரொஃபஷ்னலாக பண்ணணுன்னு பண்ணல, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறக்கா பண்ணுறது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறேன். எஃபெக்ட்ஸ்குள்ளே தெரியாமல் போய்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டேன், எஃபெக்ட்ஸ்குள்ளே தெரியாமல் போயிட்டேன். இப்போ வெளியில் வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அட்ஜஸ்ட்டுக்குள்ளே போயாச்சு. அட்ஜஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கான்ட்ராஸ்ட் வந்து அதிகப்படுத்தணும். அங்கே நேச்சுரலாக இருக்கணும் வீடியோ. ரைட்டா? இங்கே வந்து நேச்சுரலாக அந்த வீடியோ இருக்கணும். ஸோ வந்து அந்த ஃப்ளாட்டாக இல்லாமல் நேச்சுரலாக இருக்க மாதிரி கான்ட்ராஸ்ட் வந்து அதிகப்படுத்தி வச்சுக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், சேச்சுரேஷன் கலர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ கலர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கும் ஓரளவுக்கு நேச்சுரல் மாதிரி தெரியுது. ரைட்டா? இப்போ வந்து இது பண்ணுறோம். இப்போ நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். கரெக்டான கான்ட்ராஸ்ட்டு, பிளாக் கலரில் இருக்கணும், சேச்சுரேஷன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பேசிக்காக வந்து வச்சுருக்கிறேன். ரைட்டா? இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பேக்ரவுண்ட்லாம் நீங்கள் நல்லா பார்க்கலாம். இந்த மரங்களுக்கு பின்னாடி இருக்கலாம் பாருங்கள், ஓவர் ஒயிட்டாலாம் இருக்காது, பர்ஃபெக்டாக தெரியும் வானம்லாம். ஏன்னா நம்ம வந்து கரெக்டான ஐஎஸ்ஓவில் ஷூட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபில்டர்ஸ் ஆன் பண்ணி இதிலே ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன்ல, டீலன் ஆரஞ்சு அந்த மாதிரி போட்டு A1 அப்படின்ற நிறைய மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து சும்மா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சாம்பிளுக்காக ஒரு மாடல் வைக்கிறேன். அது ரொம்ப வந்து ஒரு சேப்பியா கலர் மாதிரி ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், அதோட லெவலை வந்து குறைச்சிக்கலாம். நம்ம ஃபில்டர்ஸோட லெவலை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா, ஃபில்டர்ஸ் கிளிக் பண்ணதுனாலே அங்கே என்ன பண்ணிடும், அட்ஜஸ்ட்மெண்ட் மாறி போயிடும். ஸோ ஃபில்டர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்புறமா வந்து கான்ட்ராஸ்ட்டை வந்து நான் எனக்கு தேவைப்பட்ட மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? எனக்கு தேவைப்பட்ட மாதிரி கான்ட்ராஸ்ட்டு எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோ வச்சுக்கிறேன். கான்ட்ராஸ்ட்டு அண்ட் சேச்சுரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ வைக்கணுமோ வச்சுட்டு இது பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வைக்கும்போது பாருங்கள் சேப்பியா கலரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து பாதி நமக்கு தேவைப்பட்ட லுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து அதை இங்கே இன்க்ரீஸ் பண்ணி இந்த 2 விஷயத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து ஒரு வீடியோ வந்து ஓரளவுக்கு பேசிக்காக பண்ணுறது மொபைல் ஃபோனில். புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டீல் அண்ட் ஆரஞ்சு லுக், ஒரு சினிமேட்டிக் லுக் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கும். அதாவது நார்மலாக ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு சினிமேட்டிக் ஃபீல் லுக் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிடும். இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு அப்போ புரியும். ஓகே, இந்த பாருங்கள், நான் டச் பண்ணி விடுறேன். அந்த பிஃபோர் ஆஃப்டர் புரியுதா? அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இதுதான் கேமரா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள். பிஃபோர் ஆஃப்டர் புரியுதா? அந்த கலர் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இப்படி வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும் அந்த வீடியோவை. புரியுதா? இதுக்கு பேர் வந்து நம்ம ஃபோனில் பேசிக்காக பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா எடிட்டருமே பண்ணலாம். நான் வந்து பேசிக்காக நம்ம யூடியூப் கிளாஸில் வந்து வீடியோ எடிட்டிங் பற்றி அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறதுனாலையும், நம்ம வீடியோ எடிட்டிங் கிளாஸ்லையும் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது ஃபுல்லாக தெரியும். பட் யூடியூப் மட்டும் தான் பார்க்குறாங்க, வீடியோ எடிட்டிங் அவ்வளோவா ரொம்ப இதாக தெரிலனாலும் அதையும் நம்ம எல்லா கிளாஸ்லேயும் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்க்குறோம். சரியா? இப்போ அடுத்து வந்துட்டு என்னென்னா, பார்த்துருப்பீங்க, 1 நிமிஷம் வேலை தான், ஆனால் வீடியோ குவாலிட்டி ஒரு கலர்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்போம். இத்தனைக்கும் இது சும்மா அவுட்டோரில் ஷூட் பண்ணது. ரைட்டா? இப்போ பார்த்துருப்பீங்க அதாவது வந்து வாவ், இன்றைக்கி வந்து நம்ம கவர் பண்ண டாபிக்ஸ் எல்லாமே ஒரு ஃபிலிம் ஸ்கூலில் லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லித்தரக்கூடிய ஒரு டாபிக்ஸ். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு கிரியேட்டர் மட்டும் இல்லை, அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு கிரியேட்டர் மட்டும் இல்லை, யூ அண்டர்ஸ்டாண்டிங் லைட்டிங், யூ அண்டர்ஸ்டாண்ட் கேமராஸ் ஃபிசிக்ஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆடியோ சைக்காலஜி. நீங்கள் வந்து லைட்டிங் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்க, கேமரா ஃபிசிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆடியோ சைக்காலஜி பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு மூவியும் ஒவ்வொரு யூடியூப் வீடியோவும் வேறு ஒரு கண்ணோட்டத்தோட தான் நீங்கள் பார்க்கணும். ரைட்டா? வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் பார்ப்பீங்க. ஓ, இங்கே வந்து பேக்லைட் வச்சுருக்காங்க, அதுக்கு இதுதான் காரணமா? இது வந்து ஜேகட் டிரான்சிஷன், அதுக்கு இதுதான் காரணமா? இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த அப்சர்வேஷன் வந்துட்டாலே யூ ஆர் வின்னிங். புரியுதா? இந்த அப்சர்வேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே யூ ஆர் வின்னிங், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கான ஹோம்ஒர்க் ஃபார் மாடல் 2 என்ன அப்படின்னா, இந்த பீரோல் சேலஞ்ச். அதாவது
உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சிம்பிள் ஆப்ஜெக்ட், புரியுதா? உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சிம்பிள் ஆப்ஜெக்ட், காஃபி கப்பு, பென்னு, அதாவது இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற சிம்பிள் ஆப்ஜெக்ட், காஃபி கப்பு, பென்னு, இல்லைனா ஃபோனு, இந்த மாதிரியான விஷயத்தை எடுத்துக்கோங்க. 3 சினிமேட்டிக் ஷாட்ஸ் வந்து எடுங்க. என்னென்னா 3 ஷாட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ரிவீல் பண்ணுற ஷாட்டு, ஸ்லைடர் ஷாட்டு, க்ளோஸ்அப் ஷாட்டு, இந்த மாதிரியான 3 ஷாட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. யூஸ் மேனுவல் செட்டிங்ஸ், அதாவது வந்துட்டு மேனுவல் செட்டிங் யூஸ் பண்ணி எடுங்க. எக்ஸ்போசர் லாக் பண்ணி அந்த மாதிரி எடுங்க. அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்கில் போட்டு எப்பயும் போல் எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம ப்ரொஃபஷனல் மேனுவல் செட்டிங்ஸ் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி எடுங்க. அடுத்து அதை எடிட்டிங்கில் போட்டு எனர்ஜெட்டிக் மியூசிக் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி எடிட் பண்ணி ஒரு 15 செகண்ட் வீடியோவை ஆட் பண்ணி ரெடி பண்ணி குரூப்பில் போடுங்க, பார்க்குறேன். சரியா? அடுத்து வந்து நம்மளோட அடுத்து 2வது ஹோம்ஒர்க் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பீரோல் சேலஞ்ச் பண்ணியாச்சு. 2வது என்னென்னா ஆடியோ டெஸ்ட்டு, ரெக்கார்டு வாய்ஸ் இன் ஏ ஹால் எக்கோ. ஓகேயா? அதாவது வந்துட்டு உங்கள் ஹாலில் நின்று ஒரு வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். எக்கோ அடிக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஹாலில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்டு வாய்ஸ் இன்சைடே கப்போர்டு க்ளீன்டு. ஓகேயா? நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கப்போர்டு கிட்ட போயிட்டு, கப்போர்டுனால் நம்ம அந்த துணிகள் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏரியா, அந்த இடத்துல நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல எக்கோ அடிக்காது, க்ளீன்டாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு தடவை வந்து ஒரு விஷயம் ஒரு லைன் பேசி அதை ஹாலில் நின்று ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். அடுத்து கப்போர்டு கிட்ட போயிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். அது ஹாலில் ரெக்கார்ட் பண்ணது எக்கோ அடிக்கும், இங்கே ரெக்கார்ட் பண்ணது க்ளீனாக தெரியும். ஸோ ஃபீல் த டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க, புரியுதா? அடுத்து நெக்ஸ்ட்டு மாடல் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் மாடல் வந்து மாடல் 3ல் வந்துட்டு மை ஃபேவரிட். அது என்ன அப்படின்னா டீகோடிங் த அல்காரிதம். அதாவது வீடியோ நல்லா எடுத்தாச்சு, ஆனால் அதை யூடியூப் ரோபா கிட்ட எப்படி வந்து நம்ம சேல் பண்ணுறது, அந்த யூடியூப் கிட்ட வந்து எப்படி நம்ம அதை விற்கிறது அப்படின்ற மாதிரி. அதாவது டேட்டா, கிராஃப்ட்ஸு, சிடிஆர், இந்த சீக்ரெட்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேயா? கோ அண்ட் ஷூட் லைக் அ ப்ரோ. அதாவது வந்து நீங்கள் வந்து போய் ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலில் நீங்கள் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க. லேர்ன் டு ஏர்ன். இன்றைக்கி கிளாஸ் வந்து நம்ம எண்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.